அதிகாரம் இருக்கின்றதுனால ரொம்ப ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆடினா இப்படி தான் இவர் நிலைமை தான் ஆகும். சேகர் பாபுக்கு இப்போது நான் நினைக்கிறேன் டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கடந்த ஆட்சியில் யாருங்க ரொம்ப ஆட்டம் போட்டது அப்படின்னு சொல்லி இல்லை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணது, மரியாதைக்கு யார் இழுக்கு ஏற்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளபடியே அது சேகர் பாபு தான். அதுக்கு என்ன காரணம்? இப்போவாவது திருந்தினாரா பார்த்தீங்கன்னா, ஆனால் சேகர் பாபு திருந்தலை. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி திருந்தலை அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட திமுக தலைமையே, அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே ஒரு வகையில் கண்டிக்கிற இடத்துல வந்துட்டார். உனக்கு அங்கே என்ன வேலை? அது கிட்டத்தட்ட அது உச்சபட்சமாக ரெண்டு பேருக்கும் அந்த ஜட்டி துவைக்கிற சண்டை வரும்போது ஒரு கட்டத்தில் மாசு பின்வாங்கிட்டார். சேகர் பாபு நெருங்கிட்டார். விவேக் பார்த்தீங்கன்னா அவருடைய கூட இருக்க உதவியாளர் கேட்டால் அவர் வேட்டியை பிடிச்சிட்டே போவார் பின்னாடியே. குட் மார்னிங். ஐயோ, அரசியல்வாதினா தொட தெரியுற மாதிரி வேட்டியை தூக்கி கட்டிட்டு நடப்பானுங்க. சேகர் பாபு நிலைமை கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. வேங்க வயல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். அதிகாரம் இருக்கின்றதுனால ரொம்ப ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆடினா இப்படி தான் இவர் நிலைமை தான் ஆகும். அந்த இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சேகர் பாபு. சேகர் பாபுக்கு இப்போது நான் நினைக்கிறேன் டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கடந்த ஆட்சியில் யாருங்க ரொம்ப ஆட்டம் போட்டது அப்படின்னு சொல்லி இல்லை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணது, அல்லது அந்த மாண்புமிகுன்ற அந்த மரியாதைக்கு யார் இழுக்கு ஏற்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளபடியே அது சேகர் பாபு தான். அதுக்கு என்ன காரணம்? அதற்கு பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அவர்கிட்ட நெருங்கினது தான் காரணம். சரி, அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் பதவி போச்சு, அவ்வளோதான். சரி, முதலமைச்சர் பதவி போயிடுச்சு, அதிகாரம் போயிடுச்சு, அமைச்சருக்குள்ள அந்த அந்தஸ்தும் போச்சு. இப்போ எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ இப்போவாவது திருந்தினாரா பார்த்தீங்கன்னா, ஆனால் சேகர் பாபு திருந்தலை. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி திருந்தலை அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட திமுக தலைமையே, அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே ஒரு வகையில் கண்டிக்கிற இடத்துல வந்துட்டார். உனக்கு அங்கே என்ன வேலை? வழக்கமாக இந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா யார் கேட்பாங்கன்னா சேகர் பாபு தான் கேட்பார். இப்போ உதாரணத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் தொகுதிக்கு போகிறாருன்னு வச்சுங்க, முதலமைச்சராக இருக்கும்போது தொகுதிக்கு போனார்னா சக கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அந்த தொகுதியை சார்ந்தவர்கள், கொளத்தூர் தொகுதியை சார்ந்தவர்கள், அவங்கள்ட்ட கேட்குற கேள்வினா, உனக்கு இங்கே என்ன வேலை? நீ அங்கே போ, நீ இங்கே போ, நான் தான் அண்ணன் கூட இருப்பேன், நான் தான் அவரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு முன்னுரிமை இருக்கிறவர். சரி, அதோட அந்த தொகுதி அந்த இரண்டாம் கட்ட ஊழியர்களோடு நின்று போதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் அவர் முதலமைச்சர் எங்கே போனாலும் அவர் கூடவே பயணிக்கிறது, அடுத்த நபர்களை அருகாமையில் சேர்க்காமல், அடுத்த நபர்கள் தான் அது அமைச்சர்களாக கூட இருப்பாங்க, அவங்கள கிட்ட நெருங்க விட மாட்டார். பேட்டி கொடுக்கணும்னா பக்கத்தில் இவர் தான் இருக்கணும். கடந்த ஆட்சியில் பொன்முடி கிட்ட வரும்போது முன்னாள் பழக்கடை அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழக்கடை அன்பழகன் என்ன சேர்க்கட்டா சண்டையே போடுவார். நான் தான் நிற்கிறேன், தள்ளுறீங்களே, வாங்க நீங்களே நில்லுங்க அப்படின்ற மாதிரி சின்ன பசங்க மாதிரி சண்டை போடுவார்னு வச்சுங்களேன். ஆனால் அவர்லாம் இல்லாதது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் அது மா சுப்பிரமணியமாக இருக்கட்டும், மற்ற நபர்களாக இருந்தாலும் இவர் அந்த அமைதி படையில் வர மாதிரி அந்த ஜட்டி துவைக்கிற சண்டை போட்டுகிட்டே இருப்பார். அது கிட்டத்தட்ட அது உச்சபட்சமாக ரெண்டு பேருக்கும் அந்த ஜட்டி துவைக்கிற சண்டை வரும்போது ஒரு கட்டத்தில் மாசு பின்வாங்கிட்டார். சேகர் பாபு நெருங்கிட்டார். ஸோ எதுக்கெடுத்தாலும் சேகர் பாபு சேகர் பாபு சேகர் பாபு. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வாயிலேயே பார்த்திங்கன்னா, நீங்களும் செயல்பட மாட்டீங்க, செயல்படுறவரையும் நீங்கள் ஏன் அப்படி பேசுகிறீங்கன்ற மாதிரியான சில வார்த்தைகள்லாம் இவருக்கு ஆதரவாக, அதாவது சேகர் பாபுக்கு ஆதரவான சில வார்த்தைகள் கூட பேசினதாக தகவல் இருக்குது.
ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த அடுத்த கட்ட நிர்வாகிகளாக இருக்கட்டும், தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேகர்பாபுக்கு வந்து ஒரு வெறுப்பான மனிதராக சேகர்பாபு மாறிட்டார். ஸோ இதனுடைய விளைவு தான் வந்து தேர்தல் நேரத்தில் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கவனக்குறைவாக இருந்தது, கட்சி நிர்வாகிகள் இருந்தது ஒரு காரணம். இவிஎம்மில் குளறுபடிகள் இருக்குது, இதெல்லாம் ஒரு காரணமாக தான் கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சேகர்பாபு மீதான அதிருப்தி வந்து பார்த்திங்கன்னா அது சரியான முறையில் அங்கே மற்ற நிர்வாகிகள் பணியாற்றாமல் விட்டுட்டாங்கன்றது தான் தகவல். தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம். இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் உதயநிதி அவர்கள் வந்து கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கைதே வந்து இல்லைன்னே இங்கே வந்து கோர்ட்டே சொல்லிடுச்சு, விசாரணைக்காக தான் அழைச்சிட்டு போகிறோன்னு சொல்லியாச்சு. விசாரணைக்கு போகிறாங்க. விசாரணைக்கு போகும்போது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்களும் போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் யாரும் அவசியமே இல்லை. ஆனாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களில் சேகர்பாபுவும் வந்து சேர்ந்து பயணிக்கிறார். இது உள்ளபடியே என்னென்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் பொறுத்த வரைக்கும் மற்ற மாவட்டங்களில் உதயநிதி கைது செய்யும் போது ஒரு பெரிய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், சலசலப்பு இருந்து முற்றிலுமாக டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடங்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு, விளைவுகள் இருந்துச்சு. ஆனால் வந்து சென்னையில் வந்து அமைதியாக தான் இருந்துச்சு. சென்னையில் பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பரவாயில்ல. அது குறிப்பாக வட சென்னையில் ஒன்றுமே இல்லை. வட சென்னையில் யார் வந்து மாவட்ட செயலர்னா சேகர்பாபு. உள்ளபடியாக வந்து வட சென்னையே வந்து முடங்கியிருக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வட சென்னை வந்து பார்த்திங்கன்னா இயல்பு நிலையில் இருந்துச்சு. அது உள்ளபடியே வந்து கட்சி தலைமைக்கு வந்து ஒரு அதிருப்தியாகுது. இவருக்கு எதுக்காக வந்து இங்கேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் போகணும்? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஒரு முகஸ்துதி தான். எப்போவுமே தலைவரை சுற்றி வர்றது, கட்சி வேலைகளை பார்க்காம. ஒரு மாவட்ட செயலர்னால் கட்சி வேலையை பார்க்கணும். இவர் வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் தலைவருடைய முகத்தையே சுற்றி வர்றது. அப்படி நின்னால் வந்து நான் வந்து ஒரு உதயநிதி அவர்கள் நிற்கும்போது சட்டமன்றத்துக்கு வெளியில் வந்து நின்று பேட்டி கொடுக்கும்போது, கோட்டை வளாகத்தில் பேட்டி கொடுக்கும்போது அங்கே வந்து பக்கத்தில் நிற்கணும். அப்படி பக்கத்தில் நிற்கலன்னா என்னை புறந்தள்ளிங்கன்னா நான் கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறதுலாம் சிறுபுலத்தனமானது. அதை காட்சியை நம்ம பார்த்தோம், ஊடகங்களும் பார்த்து வந்து அதை பதிவு செஞ்சாங்க. ஏன் நின்னா பக்கத்தில் தான் நிற்பேனா, நிற்கணுமா, 2வது வருஷம் 3வது வருஷம் நிற்கக்கூடாதா? அப்படி என்ன ஒரு ஈகோ? இதெல்லாம் வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாக வந்து எடுத்துக்கும் போது இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தலைமைக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் மீதான ஒரு அதிருப்தி இருக்குது. அதே சமயத்தில் அந்த அமைச்சராக இருக்கும்போது கிடைச்ச அதே மரியாதையே கிடைக்கணும்னு நினைக்கிறதுன்றது ஒன்று இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளபடியாக அதை எதிர்பார்க்கிறாரு. சமீபத்தில் வந்து ஒரு கோயில் நிகழ்வில் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு காவலர் பேசும்போது அவருடைய முக பாவனைகள் பார்த்திங்கன்னா ஏதோ அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி ஒரு பாவனை இருந்துச்சு. போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமைச்சர் பதவி இல்லைன்றது புரியும். அமைச்சர் இதெல்லாம் ஏற்றத்தாழ்வு சகஜமான விஷயம் தானே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டு கம்பளம் விரிப்பாங்க, அடுத்த நாள் சிகப்பு கம்பளம் ஆகும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தார் ரோடு இருக்கும். இதெல்லாம் சகஜம் தானே. இதெல்லாம் வந்து இதை கூடவா வந்து புரிஞ்சிக்க முடியாது? ஒரு முன்னாள் அமைச்சர் பதவி வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி தானே இருக்கும், ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்காமல் ஒரு முன்னாள் அமைச்சர் தோரணையிலே நடந்துக்கிறது. இப்போ அடுத்தடுத்து வேறு சில நெருக்கடிகளும் அவருக்கு வருது. அவர் பதவியில் இருக்கும்போது செய்த சில லீலைகள். இப்போ வந்து கடந்த காலத்தில் வந்து இந்த கோயில் நில விவகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அமைச்சர் வந்து அதை தோண்டி எடுக்கிறத பார்க்குறோம். அதாவது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கோயில் நிலங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து தனியாருக்கு வந்து விற்பனை செய்த அந்த விவகாரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பழனியை தாண்டி இன்னொரு இடத்துல திண்டுக்கல்லே இன்னொரு இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த அறநிலைத்துறை அமைச்சர் வந்து மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆட்சியில் வந்து இந்த கோயில் நிலங்கள் எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் எடுக்கிறாரு. அது பெரிய சிக்கலை வந்து சேகர்பாபு உருவாக்கணுன்ற மாதிரியும் சில தகவல்கள் சொல்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் தகவல் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. ஆக வந்து சேகர்பாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து கட்சியே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொறுப்புலேருந்து எடுத்துகிட்டு வேறு நிர்வாகியை போடலாமா அப்படியான ஒரு எண்ணம் ஓடிட்டுருக்கு. இப்போ இவர் மட்டும் தனியாக வந்து செய்தோம்னா அது ஒரு பெரிய பேசும் பொருளாகும். மாவட்ட நிர்வாகிகள் வந்து மாற்றம் செய்யும் பொழுது
ஒரு வேளை சேகர்பாபு வந்து நீக்கப்பட்டு வேற ஒருத்தருக்கு வந்து இளம் தலைமுறைக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலான்னு வந்து பேசப்படுது. ஸோ நிறைய நெருக்கடிகள் வந்து அடுத்தடுத்து சேகர்பாபுக்கு இருக்குன்றது தான் பொருள். இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே அதிகாரத்தில் இருக்கும்பொழுது ரொம்ப ஓவராக ஆடக்கூடாது. அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கிச்சன் வரைக்கும் போகிறோம், டைனிங் டேபிள் வரைக்கும் போகிறோம், வீட்டு மொட்டை மாடி வரைக்கும் போகிறோம், அதனால் நமக்கு தான் வந்து அதிகாரம் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம எங்கே போகணும், கட்சியோட அடிமட்ட தொண்டர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே பயணப்பட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு பலம் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அங்கே முதலமைச்சரே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ வேலைகள் செய்தும் முன்னாள் முதலமைச்சரே தோல்வி அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து செல்வாக்கு குறைய தானே செய்யும். அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, சேகர்பாபு தோற்றுறது முதலமைச்சர் வந்து ஜெயிச்சிருந்தாருனா கூட, முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜெயிச்சிருந்தார் கூட ஒரு மரியாதை இருந்திருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோல்வியும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் கட்சி பணியை செய்யாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து உதயநிதி எங்கே போகிறாரோ அவர் பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு போகிற மாதிரி போகிறது, இதெல்லாம் வந்து சரியான நடவடிக்கையாக இருக்க முடியாதுல்ல. ஒரு படத்தில் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், விவேக் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய கூட இருக்க உதவியாளர் வந்து கேட்டால் அவர் வேட்டியை பிடிச்சிட்டே போவார் பின்னாடியே. சேகர்பாபு நிலைமை கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஏதோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகாரத்தில் இருக்கும்போது இருந்தீங்க, இப்போ அதிகாரத்தை விட்டு இறங்காச்சு. இன்றைக்கி வந்து உதயநிதியை கைது செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் பகுதியில் பலத்தை காட்டியிருக்கணும்ல, அங்கே வந்து பெரிய அளவில் வந்து ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கணும்ல. அப்போ அதையும் செய்யலைன்னா அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கட்சியை வளர்க்குற வேலையை விட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் முகத்தை காட்டுற வேலையை பண்ணிகிட்ருக்கீங்க. மு க ஸ்டாலின் கிட்டேயும் உதயநிதிக்கிட்டையும் உங்கள் முகத்தை காட்டுறது வேலையா? அதுவா வேலை? கட்சியோட வேலை என்ன நடக்குது? சென்னையில் தாவேகாவுடைய கோட்டை ஆயிடுச்சுன்ற அந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பேர் வந்திருக்கு. அப்படி தான் பேசப்படுது இன்றைக்கி. தாவேகாவோட கோட்டையே வந்து சென்னை தான். அப்போ அதுக்கு என்ன உங்கள்கிட்ட இருந்து ரியாக்ஷன்ஸ் என்ன, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, கட்சி வேலைகள் என்ன, அதில் கவனம் செலுத்தாமல் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கட்சி தலைமையில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா முகத்தை காட்டுறது, அங்கேயே சுற்றி உங்கள் வேலை நடந்து உங்கள் பயணம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதனால் இதுதான் வந்து இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது. சேகர்பாபுக்கு வந்து அடுத்தடுத்த நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிக்கலை ஏற்படுத்துன்ற மாதிரி இருக்குது. ஒரு இந்து அறநிலைத்துறையில் நீங்கள் ஏகப்பட்ட கோயில் வந்து நான் வந்து கும்பாபிஷேகம் நடத்தினேன், கோபுரம் கட்டினேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன் எல்லாம் சொன்னால் கூட பார்த்திங்கன்னா கோயில் நிலங்கள் வந்து ஒரு குறுக்கு வழியில் வந்து நேர்வழி மாதிரி இருக்கிற ஒரு குறுக்கு வழியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து களவாடப்பட்டிருக்கின்றது தான் தகவல். இன்றைக்கி ஒரு தகவல், நேற்று ஒரு தகவல், இப்படி தான் வந்துட்டுருக்கு. ஏதோ வந்து பழனி கோயில் மட்டும்தான் இப்படி நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, அடுத்து திண்டுக்கல்லில் வந்து ஒரு கோயில் மனை வந்து பார்த்திங்கன்னா வந்து தாரை வார்க்கப்பட்டிருக்கு, தனியாருக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்குன்னு தகவல் இருக்குது. அடுத்தடுத்து இன்னும் எத்தனை கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா நிலங்கள் வந்து தனியாருக்கு கைமாறி இருக்குன்றது, தானமாக கொடுத்த வந்து கோயில் சொத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் இருக்கும்போது, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன நடவடிக்கை கடந்த காலத்தில் 5 ஆண்டு காலத்தில் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சேகர்பாபு கிட்டேருந்து ஒரு தகவல் இருக்குன்னா, இது வரைக்கும் அந்த மாதிரி தகவல் எதுவுமே இல்லை. எங்கள் ஆட்சியில் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை சொல்ல முடியுமா? இது வரைக்கும் சொல்ல முடியல. அந்த விஷயத்தில் வந்து அவர் கடந்து தான் போகிறாரு. இப்போ வந்திருக்கிற அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய கவனத்துக்கு வரக்கூடிய விஷயங்களை பண்ணுறாரு. இப்போ ஒட்டு மொத்தமாக வந்து எல்லாமே சர்வே பண்ணுறாங்க. கோயில் நிலங்கள் வந்து எத்தனை கோயில் நிலங்கள் வந்து எந்தெந்த கோயில் நிலங்கள் வந்து தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கு, தனியார் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வரதா செய்திகள் வருது. ஸோ அதனால் அடுத்தடுத்த நாட்கள் வந்து சேகர்பாபுக்கு வந்து சிக்கல் தரும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.